ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சுவையான மசாலா கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். ஜீரகம்லாம் பொரிஞ்சு ஒரு நல்ல அரோமா வந்ததுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு முதலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கும். இப்போ நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 2 பெரிய பச்சை மிளகாய் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து வதக்கி விட்டுட்டு இதில் 3 உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வேக வச்சுட்டு அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி தேவைக்கேற்றது போல் சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட பூரி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.